அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய கருத்தரங்குல ஏலவல் மாணவர்கள், அதாவது 2026ஆம் ஆண்டு ஏலவல் மாணவர்கள் தங்களுடைய பரீட்சையினை எதிர்கொள்வது எப்படி சம்பந்தமாக நான் இன்றைய கருத்தரங்க கொண்டு செல்லலாம்னு நினைக்கிறேன். ரைட். அந்த வகையில பிள்ளைகள், என்னைய பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகம். பிஏ என்ற பேர் வந்து சரோஸ் பிஏ. அதே போல ஹெச்ஆர்எம் வந்து கிரேட் மைண்ட் கேம்பஸ்ல செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதே போல மேசி எடியூகேஷன் கேம்பஸ் அதுல ஒரு டீச்சரா வெயிட் பண்றேன். அதே போல எஸ்ஆர்எஸ் அகாடமியினுடைய ஃபவுண்டர். இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். உலகள் இதுல நாங்க மெயினா போட்டது எப்படின்னு சொன்னா, எஸ்ஆர்எஸ் அகாடமியுடைய இந்த இலவச கருத்தரங்கு, இலவச வழிகாட்டல் அமர்வுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் மற்றும் ஐசிடி பாடங்கள், இந்த இரண்டு பாடங்களையும் 2026ஆம் ஆண்டு எடுக்கின்ற மாணவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த கருத்தரங்கு. அப்ப அரசியல் விஞ்ஞான பாடத்தை, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை எடுக்கிறவங்க எப்படி அவர்களினுடைய பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும், அதே போல ஐசிடி பாடத்தை எடுக்கின்றவர்கள் அவர்கள் என்ன எப்படியான மெத்தட்ல படிச்சு அவர்கள் வந்து பரீட்சை எதிர்கொள்ள வேண்டும். அதே போல இரண்டு பாடங்களும் வெவ்வேறானவை. உங்களுக்கு தெரியும், அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நோட்ஸ் பாடம். ஆனால் ஐசிடி பாடத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிராக்டிக்கல். நோட்ஸையும் விட பிராக்டிக்கல் தான் கூட. ரைட். இப்ப இரண்டு பாடங்களையும் படிக்கின்ற மெத்தட் வித்தியாசப்படும். சில மெத்தட்ஸ் நாங்க இந்த வகுப்புல சொல்லி தருவோம். எப்படின்னு சொன்னா, இரண்டுக்கும் இடையில இரண்டையும் கம்பேர் பண்ணுகின்ற பொழுது இரண்டுக்கும் சேர்த்து சில வழிமுறைகளையும் நாங்க இந்த இடத்துல சொல்லி தருவோம். அதே போல ஞாபகப்படுத்துறோம், எங்களுடைய எஸ்ஆர்எஸ் அகாடமியில ஐசிடி ஃபைனல் செமினார் 2026ஆம் ஆண்டு பிள்ளைகள் இந்த முறை எழுதுறவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் செம் மாணவர்கள், மாணவர்களுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம். ரைட். அதே போல அரசியல் விஞ்ஞானம் பாடம் எடுக்கின்ற மாணவர்களுக்கும் அவர்களுக்கும் எதிர்பார்க்கை வினாக்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நாங்க ஜூமினூடாக செய்யறதுக்கு இருக்கிறோம். அப்ப எனவே மாணவர்கள் கலந்து கொள்ளாத மாணவர், இதுல நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த எங்களோட ஜூம் கிளாஸ்ல கலந்து கொள்ளாதவர்களும் நீங்களும் என்ன செய்யலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்திருந்தால், அதே போல ஐசிடி பாடம் எடுத்திருந்தால் நீங்களும் எங்களுடைய எஸ்ஆர்எஸ் அகாடமியில வந்து ஜாயின் ஆகி படிக்கலாம். எதிர்பார்க்கை வினாக்கள் என்பது 75% எஸ்ஆர்எஸ் அகாடமியினூடாக உத்தேசித்து தரப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ளணும். அப்ப இந்த மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இனி அடுத்த வருஷம் தான். ரைட். எனவே அதே போல இன்டெக் மாணவர்கள் 2000 நியூ பெச் இன்டெக் நாங்க எடுக்க போறோம். 2028 ஏ லெவல் பெச், அதே போல 2027ஆம் ஆண்டு ஏ லெவல் பெச் ஐசிடி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏ லெவல் பாடங்கள்ல அவர்களையும் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அவர்களையும் நாங்க உள்வாங்கிறதுக்கு இருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தோடு இன்றைய கருத்தரங்கினுடைய தலைப்பு தான் ஹவு டு ஃபேஸ் த ஜிசிஇ அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் சக்சஸ்ஃபுல்லி. அதாவது எக்ஸாமை நாங்க எப்படியான முறையில எதிர்கொள்வது, சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமா எப்படி நாங்க எதிர்கொள்வது. இன்னும் ஒரு குறுகிய காலம் தான் இருக்கு, அப்படித்தானே பிள்ளைகள்? இன்னும் ஒரு குறுகிய காலம்தான் இன்னும் இருக்குது. அப்ப எனவே எக்ஸாம் வாரத்துக்கு, அப்ப நாங்க ஆகஸ்ட்ல எக்ஸாம் செய்யறதுக்கு இருக்கிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறவங்க இதுல இருப்பீங்க, அதே போல ஐசிடி பாடம் எடுக்கிறவங்க இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு பதட்டம் ஒன்று இருக்கலாம், ஒரு பயம் ஒன்று இருக்கலாம், நான் படிச்சது எனக்கு இன்னுமே போதாது அப்படின்னு இருக்கலாம். அதே போல என்னென்ன வினாக்கள் வரும் அப்படின்ற ஒரு பயம் ஒன்று உங்களுக்கு இருக்கலாம்.
அதனை நிவர்த்தி செய்கின்ற ஒரு கருத்தரங்காகத்தான் இந்த கருத்தரங்கு அமையும் என்பதை நீங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளும். ரைட் பிள்ளைகள், உண்மையிலேயே ஓலவல் ஓலவலுக்கு பிறகு நீங்க செய்கின்ற இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குமா இருந்தால் அது ஏலவல். ஏலவல் ஒரு வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் ஏலவல். நாங்க ஏலவல் ஃபெயில் ஆகிட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் அடுத்த தொழில் வாய்ப்புகளை பெறுறது, யூனிவர்சிட்டிஸுக்கு போறது, அப்படியான விஷயங்கள் கஷ்டமாகிரும். ரைட் சிலவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டிஸுக்கு போய்த்துருவாங்க. சிலவங்க ஃபர்ஸ்ட் இதுல ரிசல்ட் காணாம இருக்கும், செகண்ட் சே செஞ்சு போய்த்துருவாங்க. சிலவங்க செகண்ட் சேயும் ஃபெயில் ஆகி தேர்ட் சேல போறவங்களும் இருக்கிறாங்க. ரைட் அந்த அடிப்படையில இந்த ஏலெவல் என்பது, ஏலெவல் பரீட்சை என்பது மிகவுமே முக்கியமான ஒன்று என்பதை நீங்க கருத்தில் கொள்ளணும். இது உங்களோட மனசுல வந்துடும். அப்ப இது மனசுல வந்ததுக்கு பிற்பாடுதான் நீங்க அந்த ஏலெவல் பரீட்சையை ஒரு கண்ணும் கருத்துமாக கவனமாக படிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். எதிர்கால உயர்கல்விக்கும் தொழில் வாய்ப்புகளுக்கும் அடிப்படை என்னன்னு சொன்னா ஏலெவல். இப்ப பிள்ளைகள் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வருது, ஏலெவல் குவாலிபிகேஷன் கேட்டு வருது. சில பணியாளர்களுக்கு, சில உதவியாளர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் கூடுதலாக ஓலெவல் ரிசல்ட் கேட்கிறாங்க உதவி செய்யறதுக்கு. அப்ப அப்படியான வேலைகளுக்கு நாங்கள் போறதை விட ஏலெவல் குவாலிபிகேஷன், ஏலெவல்ல பாஸ் இருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செய்யலும், நல்ல வேலைகளை எடுத்துக்கொள்ளலும். ஆனால் ஏலெவலையும் தாண்டி நாங்க ஒரு டிகிரி ஒண்ணு எடுத்தோம்னு சொன்னா, இப்ப நாங்க ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதி முடிஞ்சதன் பிற்பாடு நாங்க அடுத்த கட்டமாக நாங்க அதுல சிறந்த ரிசல்ட் ஒண்ணு எடுப்போமாக இருந்தா நாங்க யூனிவர்சிட்டிஸுக்கு போவோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான யூனிவர்சிட்டிஸ்க்கு போவோம். ஸ்ரீலங்காவில் சவுத் ஈஸ்டர்னுக்கு போகலாம், ஈஸ்டர்னுக்கு போகலாம், ரஜரட்டைக்கு போகலாம், கலனிக்கு போகலாம், கொழும்புக்கு போகலாம். ரைட் அதே போல ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், இப்படி ஜஃப்னாக்கு போகலும், கொழும்புக்கு போகலும், இப்படி டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு நீங்க போகணும். இப்போ யூனிவர்சிட்டிஸுக்கு போனீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டம் டிகிரி. ரைட் இப்ப டிகிரி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நாங்க நிறைய ஜொப்புகளுக்கு அப்ளை பண்ணேன். ரைட் இப்ப நாங்க ஓலெவலோட நிறுத்தி கொள்ளாம ஏலெவல் பாஸ் ஆகின பிறகு நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க யூனிவர்சிட்டிஸுக்கு போகாம நாங்க படிக்காம இருந்தோம்னு சொன்னா உண்மையிலே பிள்ளைகள் எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பெற்றுக்கொள்றது கொஞ்சம் கடினம் தான். டிகிரி ஒன்று கையில இருந்தால்தான் எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை. ரைட் நீங்க யூனிவர்சிட்டிஸுக்கு போன பிறகு டிகிரி அது சம்பந்தமாக உங்களுக்கு விளங்கும் அது எப்படின்னு சொல்லி. இப்ப யூனிவர்சிட்டிஸுக்கு போன பிறகு ஒரு டிகிரியும் உங்களோட கையில இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வேண்டிய ஜாப்புக்கு நீங்க என்ன செய்யலும், அப்ளை பண்ண இயலும். அப்படி இல்லைண்டா சில ஜொப்புகள் வரும் ஓ-லெவல் குவாலிஃபிகேஷன், ஒரு சில ஜொப்புகள் வரும் ஏ-லெவல் போதும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வருகின்றது எல்லாமே உதவியாளர்கள், பணி உதவியாளர்கள். உதவியாளர்கள்டா எப்படி வேலைண்டா உங்களுக்கு வழங்கும். உதவியாளர்களுக்கு தான் வேலையை கூட வாங்குவாங்க, நம்மளுக்கு அந்த மேல் பொசிஷனுக்கு போகல. ஆனால் ஒரு டிகிரி ஒன்று எங்கட கையில் இருந்துன்னு சொன்னா நாங்க ஒரு மேல் பொசிஷனுக்கு போகலும். ரைட் ஒரு டீச்சிங் நாங்க செய்யறதாக இருந்தாலும் எங்களுக்கு ஏ-லெவல் குவாலிஃபிகேஷன் போகுதா, எங்களுக்கு டிகிரி கட்டாயம் வேணும். அதே போல SLAS நிர்வாக துறையில போறவங்க விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் டிகிரி வேணும். டிகிரி இருந்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல ஒரு ஜாப் ஒன்று எடுக்கணுமாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் டிகிரி வேணும். அந்த டிகிரிக்கான முதல் கட்டம் தான் இந்த ஏ-லெவல். ஏ-லெவல்ல நீங்க பாஸ் ஆகினீங்கன்னு சொன்ன அடுத்த கட்டம் யூனிவர்சிட்டிஸால கொடுக்கப்படுகின்ற அந்த பட்டம் தான் நாங்க BA டிகிரின்னு சொல்லுவோம். BAன்னு சொல்றது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BA அந்த டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். அது அந்த கலை பிரிவுல எடுக்கிறவங்களுக்கு BAன்னு நாங்க சொல்லுவோம். பொதுவாக ஒரு டிகிரி உங்களுக்கு தருவாங்க. அந்த டிகிரியை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலும், அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகலும். அதுக்குத்தான் நாங்க இந்த ஒரு மாசம் இருக்குது, இந்த ஒரு மாசம் எக்ஸாமுக்கு. இந்த மாசத்தை நாங்க எப்படி பயன்படுத்துறது? நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். படிப்பீங்க, ஆனா உங்களுக்கு எப்படி படிக்கிறது, எந்த வகையில படிக்கிறது,
எப்படி படிச்சா எங்கட தலையில நிக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். எந்த டைம்ல நாங்க படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாயமாக இருக்கும். ஒண்ணுமே விளங்காது. இந்த 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 ஒரு மாசம் தான் இருக்குது. இந்த ஒரு மாசத்துல எங்க டைம் எப்படி நான் மேனேஜ் பண்ணி கொள்றது, நான் எப்படி ஒரு டைம் டேபிள் உருவாக்கி கொள்றது, எப்படி நான் படிக்கிறது, நீங்க ஒண்ணும் விளங்காம எழும்பி பாப்பீங்க, எழும்பி படிப்பீங்க, பகல் படிப்பீங்க, பின்னேரம் படிப்பீங்க, நைட் படிப்பீங்க. அடுத்த நாள் வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே தலையில இருக்காது. அப்ப எப்படி படிக்கிற, எப்படியான மெத்தட்ல நாங்க படிக்கணும்னு சொல்லி போட்டுதான் நாங்க இதுல இந்த ஒரு மாசத்தையும் வெல் பிளான் பண்ணி தான் நாங்க இந்த கருத்தரங்கு செய்யறோம். ரைட் ரைட் பிள்ளைகள், ஐ கேன் ஐ காண்ட் என்ற அந்த மனநிலையை நாங்க உடைச்சிடும். என்னால ஏழும், என்னால ஏழும். ஏ லெவல்ல தமிழ் மீடியத்துல, அதே போல இங்கிலீஷ் மீடியத்துல, சிங்கள மீடியத்துல, ஊல் ஐலண்ட்ல ஃபெஸ்ட் வருகிறது ஒரு பிள்ளை. எங்களோட பிறந்த பிள்ளைதானே ஃபெஸ்ட் வருது, எங்கிட்ட இருக்கிற மூளைதானே அந்த பிள்ளைகிட்டையும் இருக்குது. ஆனா ஏன் எங்களுக்கு வர இயலா? படிச்சா வர இயலும். சிம்பிள். சிம்பிள் என்ன? படிச்சா வர இயலும். அப்ப அந்த புள்ள நம்மளுக்கு அதுக்கெல்லாம் மேலுமா அப்படின்னு நாங்க ஐக்காண்ட் என்னால இயலாது, நம்ம சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போய் திருவோம் அந்த இதுல இருந்தா பிள்ளைகள் அப்படி இருக்காங்க. நான் ஓல் ஐலண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபெஸ்ட் இல்ல, ஓல் ஐலண்ட்லயே நான் தான் ஃபெஸ்ட் ரேங்க் அடிக்கிறதுக்கு அந்த எண்ணத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன பிள்ளைகள், கட்டாயமாக நீங்க சிறந்த ரிசல்ட் ஒன்றை எடுப்பீங்க. அதைத்தான் எஸ்ஆர்எஸ் அகாடமி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஊக்குவிக்குது. எஸ்ஆர்எஸ் அகாடமியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற ஒரு விஷயம், ஒரு விடயம் அதுதான் ஓல் ஐலண்ட்ல நீங்க ஃபெஸ்ட் அடிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 2வது. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல ஃபெஸ்ட் அடிக்கிறதை விட ஓல் ஐலண்ட்ல நீங்க ஃபெஸ்ட் அடிச்சு காட்டணும். அந்த ஒரு மைண்ட் செட் எங்களோட மைண்ட், இதுல வெற்றிக்கான மண்ணில் எங்களோட மைண்ட் செட் வந்துரும். ஜஸ்ட் நான் பாஸ் ஆயிட்டு ஒரு 250க்குள்ள, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல 250 தானே எடுக்கிறது. அப்ப ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறேன்னா 250 ரேங்குக்குள்ள வந்தா நான் பாஸ். அதுக்கு பிறகு வந்தா வெயிட்டிங் லிஸ்ட்ல எடுப்பாங்க. நம்ம ஒரு 250க்குள்ள வந்தா காணும். இல்லைகள், நாங்கள் சாவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, சாதனைக்காக பிறந்தவர்கள். அப்ப எனவே சாதனை படைச்சிட்டு போகணும். எங்கட சிலபஸ் உதாரணமா பிள்ளைகள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்துக்குள்ள இருந்து, ஐசிடி பாடத்துக்குள்ள இருந்து ஒரு கேள்வி வெளியே எடுப்பாங்களா? அதே சிலபஸுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி வெளியே எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு 15 அழகு இருக்குது. அந்த அழகை தவிர, அந்த அழகுகளுக்கு தவிர பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருந்து வெளியே ஒரு பாடத்தை எடுப்பாங்களா பிள்ளைங்க? எடுக்க மாட்டாங்க. அந்த 15 அழகுகளையும் நாங்க கரைச்சி குடிச்சிட்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு சிம்பிளா என்ன செய்யலும், ஓல் ஐலண்ட்ல ஃபெஸ்ட் அடிக்கலும், 98 99 ஸ்கோர் பண்ணுவோம். அதே போல ஐசிடி, ரைட், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்துல வந்துடும். என்னால் முடியும், எனக்கு என்ன இயலா, என்னால் முடியும். ரைட். அதே போல பிள்ளைகள், எங்கிட்ட ஆகப்பெரிய ஒரு வில்லன் எங்கிட்ட இருக்குமாக இருந்தால் அவன் தான் பயம். பயம் என்ற வில்லனை நாங்கள் என்ன செய்யணும்? தூக்கி வீசிடணும். எனக்கு பயம் இல்லை. சிலாக்களை பார்த்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் எழுத போனா அழுதுட்டு தான் போவாங்க. ஃபெஸ்ட் எக்ஸாம் போகும்போது அழுதுட்டு தான் போவாங்க ரோட்டா. அந்த பயத்தை நாம தூக்கி வீசுவாங்க பிள்ளைகள். நாங்கள் பயத்தோடு எழுத போனோம்னு சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? பயத்தோட பிள்ளைகள் நாங்க எழுத போனா இருக்கிறதுல அரைவாசி மறந்துடும், நாங்க படிச்சதுல அரைவாசி மறந்துடும். பயத்தோட போனீங்கன்னு சொன்னா, பயம் இல்லாம சும்மா கெஷுவலா போய் பாருங்க. நான் படிச்சேதான்டாப்பா வரும், நான் படிச்சேதான் எக்ஸாம் பேப்பர், நான் எழுதுறேதான் விட, அப்படின்ற ஒரு மனநிலையில போய் பாருங்க பிள்ளைங்க. சிம்பிளா நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு வருவீங்க. சிம்பிளா ஸ்கோர் பண்ணிட்டு வருவீங்க. ரைட். அதே போல பிள்ளைகள், ஒழுக்கம் மற்றும் பொறுமை முக்கியம். பிள்ளைகள், எங்கள் இடத்துல நாங்க A-level படிக்கிற பிள்ளைகள், மெச்சூரிட்டியான வயசு. நாங்க இன்னமுமே ஒழுக்கம் இல்லாத ஒரு மாணவராக, ஒரு மாணவியாக இருக்கக்கூடாது. ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்று தமிழ்ல நாங்க படிச்சுக்கிறோம். ஒழுக்கம் உயிரை விட அது மேலானது. இப்ப நாங்க ஒழுக்கமாக இருந்தால்தான், ஒழுக்கம் எங்களோட நல்ல பண்பாடுகள் இருந்தால்தான் எங்களை புத்தகம் நேசிக்கும்.
நாங்கள் புத்தகத்தை நேசிப்பதை விட புத்தகம் எங்களை நேசித்தால் ஒட்டோவாக எங்களுக்கு என்ன வரும் பிள்ளைகள்? படிப்பு ஒட்டோவா வரும். நாங்க ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்பாடு உடையவர்களாக இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் மற்றவர்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். இப்ப பாருங்க, நீங்க ஏ லெவலுக்கு போறதுக்கு முன்னால இல்லாட்டி நீங்க ஓ லெவல் செஞ்சிருப்பீங்களே, இப்ப நீங்க ஓ லெவல் செஞ்சிடறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் நீங்க கூடுதலாக யாற்ற பெய்த்து எங்களுக்கு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, எங்களுக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு நீங்க உங்களோட சொந்தக்காரர்கள் ரிலேஷன்ட்ட வந்து பேசி சொல்லியிருப்பீங்க. அப்ப நீங்க ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஒட்டோவாகவே அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாறுவாங்க. அதே போல பொறுமை, பொறுமைதான் ஆகும் பெரிய முக்கியம். பொறுமையோடு இருக்கணும் பிள்ளைங்க. இப்ப உதாரணமாக ஃபெஸ்ட் எக்ஸாம் எழுதினவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆகிட்டாங்கன்னு சொன்னா நாங்க மனம் தளர விடக்கூடாது. பொறுமையோடு இருந்து நான் செகண்ட்ல நான் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க நல்ல ரிசல்ட் எடுத்து காட்டுவோம். பொறுமை மிக மிக முக்கியம். ரைட். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் பிள்ளைகள், டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. ரைட், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கிறவங்க நிறைய நோட்ஸ் அவங்களுக்கு வந்து ஞாபகத்துல நிக்க வேண்டியது இருக்குது. நிறைய நோட்ஸ் அவங்களுக்கு ஞாபகத்துல நிக்க வேண்டியது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க கூடுதலாக நீங்க எத்தனை மணிக்கு எழும்பி படிக்கணும்னு சொன்னா என்னட்ட கேட்டா இப்போதைக்கு இன்னும் ஒரு மந்த், 1.5 மந்த், ஒரு 1.5 மந்த்தும் இல்ல, 1 மந்த் தான் இருக்குது. இந்த ஒரு மந்த்ல, இந்த 1 மந்த்துக்குள்ள பிள்ளைகள் நீங்க வந்து மேக்சிமம் 11:30 வரைக்கும் சரி படிச்சே ஆகணும். எப்படி? 11:30 வரைக்கும் நீங்க படிக்கணும். நைட் 11:30 வரைக்கும் படிக்கணும். எத்தனை மணில இருந்துன்னு கேட்டா 6 மணில இருந்து நீங்க 11:30 வரைக்கும் படிக்கணும். டைம் பாருங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிள்ளைகள் 11:30 இருந்து 6 மணில இருந்து 11:30 வரைக்கும் நீங்க கட்டாயமாக படிக்கணும். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒரு 3/4 45 நிமிஷத்துக்கு ஒருக்க சின்ன ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் ஒண்ணு எடுங்க. தொடர்ந்து இருந்து நீங்க படிக்க இல்லாது ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் ஒண்ணு எடுக்கணும் கட்டாயம். அதுக்கு பிறகு இருந்து நீங்க படிக்கணும். அந்த இடத்துல போன் வரும். போன் ஆகப்பெரிய வில்லன் தான் போன். அந்த போனை நம்ம என்ன செஞ்சிடணும் பிள்ளைகள்? தூக்கி வீசிடும். தூக்கி வீசிடும். தூக்கி வீசுறேன்னா தூக்கி அங்க வெளியில வீசுறல்ல, அதை வந்து யாற்ற பேரண்ட்ஸ்ட கொடுத்து வச்சுக்கிறது. பேரண்ட்ஸ்ட சொல்லணும் எப்படி? நான் கேட்டாலும் போனை தர வேணாம், நான் கேட்டாலும் இந்த டைம்ல போனை தர வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? கட்டாயமாக அந்த போன் யூஸ் வந்து தயவு செய்து குறைச்சிக்கோங்க. அதே போல நீங்க 6 மணில இருந்து 11:30 வரைக்கும் படிக்கிறீங்க. இப்ப நீங்க எலும்பு போறது எத்தனை மணிக்குன்னு சொன்னா 3:30க்கு எலும்பும். 3:30க்கு எலும்பணும். 3:30க்கு எலும்பி படிச்சத்தை நீங்க திரும்ப மீட்ட வேண்டும். 3:30க்கு எலும்பி நீங்க 7 மணி வரைக்கும் படிக்கணும். 7 மணி வரைக்கும் படிச்சே ஆகணும் கட்டாயம். அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் தூங்குறது வந்து ஆரோக்கியம் இல்லை. 3:30க்கு எழும்பி நீங்க 7 மணி வரைக்கும் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச். ரைட், அதுக்குள்ள பிரேயர் வரும், லஞ்ச் வரும். அந்த டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு என்ன, இப்ப நம்ம இங்க வந்து சின்ன ஒரு தூக்கம் ஒண்ணு போட்டே ஆகணும். அது எத்தனை மணிக்கு நீங்க ஒரு போட போறீங்கன்னு சொன்னா கணக்கா ஒரு 11 மணிக்கு ஒரு நல்ல தூக்கம் ஒன்று வரும். ஏன்னு சொன்னா நாங்க நைட்ல படிச்சும் தானே 11:30 வரைக்கும் படிச்சோம். அதுக்கப்புறம் காலையிலயும் படிச்சுக்கிறோம். இப்ப இந்த காலையில ஒரு சின்ன ஒரு உடற்பயிற்சி, அதை நான் பிந்தி சொல்லுவேன். ரைட், அப்ப அந்த 7 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலை சாப்பாடு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அதை முடிச்சுட்டு இப்ப இந்த டைம்ல உம்மாமார், தாய்மார், அப்பா மாதிரி ஏதாவது வேலைக்கு சொன்னா நாங்க கட்டாயமாக அது சொல்லுவோம், நான் படிக்க போறேன், நான் வேலை செய்ய மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண வரேன்.
உங்களோட பேரண்ட்ஸ்ட்டு பெற்றோர்கள்ட்ட சொல்லிடுங்க, இந்த டைம் நான் படிக்கிற டைம், என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நீங்க சொல்லிடுவோம். ரைட். அப்ப அதன் பிற்பாடு ஒரு 11 மணிக்கு படுத்து ஒரு 12 ஒரு 1.5 12.5 வரைக்கும் என்ன செய்யலாம், தூங்கிட்டு அது நல்ல தூக்கம் வரும். 12.5க்கு எழும்பி திரும்பவும் என்ன செய்யணும் பிள்ளைகள், நீங்க உங்களோட டைம் டேபிள் படி படிக்கணும். ரைட். அடுத்து வந்து தினசரி படிப்பு அட்டவணை உருவாக்குதல் ஒன்று இருக்குதானே, அந்த ஈவினிங் டைம்ல பிள்ளைகள் நீங்க கட்டாயமா உடற்பயிற்சி செய்யணும். நான் சொல்றேன். தினசரி படிப்பு அட்டவணை உருவாக்குது. இப்ப நீங்க பிள்ளைகள் ஏ லெவலுக்கு 3 பாடம் எடுத்திருப்பீங்க, அப்படித்தானே? 3 பாடம் எடுத்திருப்பீங்க. இப்ப ஐசிடி பாடம் எடுத்திருப்பீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுத்திருப்பீங்க, அதே போல தமிழ் பாடம், ஜியோகிராபி, இப்படி ஒரு பாடங்கள் வேற பாடங்கள் எடுத்திருக்கலாம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் டே திங்கட்கிழமை, நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 2 அலகுகளை நான் முடிக்க போறேன். மொத்தம் 15 அலகு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்குண்டா 2 அலகுகளை முழுமையாக நான் பார்த்து முடிக்க போறேன். அந்த 2 அலகுகளையும் வருகின்ற பாஸ் பேப்பர் கேள்விகள் கட்டாயம் பிள்ளைகள் ஒவ்வொரு பாஸ் பேப்பர் செஞ்சே ஆகும். குறைஞ்சது ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பரா சரி நீங்க செய்யணும். ஃபுல்லாகவே ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பரையாவது நீங்க செஞ்சு முடிக்கணும். 10 வருட பாஸ் பேப்பரை நீங்க கட்டாயமாக என்ன செய்யணும் பிள்ளைகள், செஞ்சு முடிக்கணும். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு திங்கட்கிழமை நான் 2 அலகு பார்க்க போறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல முதல் 2 அலகுகளை நான் படிச்சு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி போட்டு, இப்ப பிள்ளைகள் படிக்கிற டைம்ல ரிவிஷன் பண்ற டைம். 2 அலகுகளையும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்குள்ள பாஸ் பேப்பர் நீங்க செய்யணும். மாடல் பேப்பர் செய்யணும். பாஸ் பேப்பர் வினாக்கள், மாடல் பேப்பர் வினாக்களை செய்யணும். எஸ்ஆர்எஸ் அகாடமில பாஸ் பேப்பர், அதாவது அலகுகளுக்கு ஐசிடி பாடத்துல அலகுகளுக்கு அலகுகளோட பாஸ் பேப்பர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து யூனிட் எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த கட்டம் வந்து பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்க்க போறோம் எஸ்ஆர்எஸ் கிடையாது. ரைட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். எனவே நீங்க என்ன செய்யணும், பாஸ் பேப்பரோட சம்பந்தப்பட்ட அந்த யூனிட்டை, இப்ப நீங்க 2 யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் பாக்குறீங்கன்னா அந்த யூனிட்டுக்குள்ள என்னென்ன கேள்விகள் பாஸ் பேப்பர்ல வந்துச்சு அதை மட்டும் படிங்க, அதை மட்டும் பாருங்க. விடைய பார்த்து பதில் செய்யல, நீங்க செஞ்சு போட்டுதான் விடைய பார்க்கணும். நீங்க செஞ்சு போட்டுதான் விடைய பார்க்கணும். ரைட். ஓகே. இப்ப திங்கட்கிழமை நான் 2 யூனிட் முடிக்க போறேன். அதே மாதிரி ஐசிடி பாடத்துல நான் திங்கட்கிழமை ஒரு யூனிட்டை ஃபுல்லா பார்த்து முடிக்க. உதாரணமா பைத்தன், ஐசிடி பாடத்துல பைத்தன் பெரிய ஒரு பாடம். பைத்தனை நான் ஃபுல்லாக பார்த்து முடிக்க போறேன், ஃபுல் ரிவிஷன் பண்ண போறேன். அதுக்குள்ள என்னென்ன கேள்விகள் கேட்டு வந்திக்குதோ அதை நான் என்ன செய்ய போறேன், பாஸ் பேப்பரை ஃபுல்லா நான் பார்க்க போறேன். இப்படி யூனிட்டா நீங்க என்ன செய்யணும்டா, ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 15 யூனிட் இருக்குன்னு சொன்னா இந்த நாளைக்குள்ள, அதாவது பிள்ளைகள் இந்த மாச இறுதிக்குள்ள அல்லது அடுத்த மாசம் 5ஆம் தேதிக்குள்ளேயே எல்லா பாடத்தையும் படிச்சு முடிச்சிடும். அடுத்து 3வது ஒரு பாடம் எடுத்துப்பீங்களே, அதையும் அதே நாள்ல ஒரே நாள்ல 3 பாடத்தையும் நீங்க படிக்கணும். ஒரே நாள்ல 3 பாடத்தையும் படிக்கணும். இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 2 யூனிட்டை படிச்சு முடிச்சுட்டு அதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, படிச்சுட்டு பாஸ் பேப்பரையும் செஞ்சுட்டீங்க, அதை ஒரு வைங்க. அடுத்தது என்ன எடுக்க போறீங்க, ஐசிடி பாடத்தை எடுக்க போறீங்க. ரைட். நான் இந்த டைம்ல பைத்தனை படிக்க போறேன். பைத்தனை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க. ரிவிஷன் பண்ணிட்டு பாஸ் பேப்பரை பாக்குறீங்க, பாஸ் பேப்பரை ஃபுல்லா படிக்கிறீங்க. அதுக்குள்ள என்ன பைத்தன் சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் வந்துச்சு பாஸ் பேப்பர்ல, ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பர் எடுக்கிறது, எடுத்து அது ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்க. அடுத்து இன்னொரு பாடம் நீங்க எடுப்பீங்களே, உதாரணமா நான் இந்த இதுல வந்து 2 பாடத்தை தான் மெயின் பண்ணி சொல்லிக்கிட்டீங்க. இன்னொரு பாடம் ஒண்ணு எடுப்பீங்களே, தமிழோ ஏதோ ஒரு ஹிஸ்டரியோ ஏதோ ஒரு பாடம் ஒண்ணு எடுப்பீங்க. அப்ப அந்த பாடத்துல அதுல ஒரு யூனிட்டோ அல்லது ஒரு 2 யூனிட்டோ நீங்க ஒரு நாளைக்கு பார்க்கணும் கட்டாயம். பைத்தன் வந்து பெரிய ஒரு அழகுன்னு சொல்லி போட்டுதான் நான் ஒரு 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 யூனிட்டை ஒரு நாளைக்கு பாருங்கன்னு சொன்னேன். இப்படி பிள்ளைகள் நீங்க தொடர்ந்து ரொட்டேட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாசம் முடிவுக்குள்ள நீங்க ஃபுல் ரிவிஷன் பண்ணி முடிச்சிருவீங்க, பாஸ் பேப்பரும் ஃபுல்லா முடிச்சிருவீங்க. மாடல் பேப்பர்ஸையும் எக்ஸ்ட்ரா நீங்க செய்யறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும். இப்ப விளங்கினா இப்படித்தான் டைம் டேபிள் நீங்க போடணும். இது என்னன்னு சொன்னா நிறைய பேர் என்னன்னா, சரி எப்படி எங்களுக்கு ஒண்ணுமே படிச்சது விளங்க மாட்டேங்குது, என்ன படிக்கிறேன்னு உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது,
புரியாத புதிரா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசி டைம்ல வந்து. அதுக்குதான் நாங்க என்ன செஞ்சோம்னா இப்பவே இந்த செஷனை போட்டோம். ரைட். இன்னும் டைம் இருக்குது அவங்களுக்கு. டைம் இல்ல உண்மையிலேயே. இந்த ரிவிஷன் பண்றதுக்கான டைம், அதை எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, தினசரி படிப்பு அட்டவணை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி அதான் ஒவ்வொரு பாடத்திற்கும் சமநிலை நேரம், எல்லா பாடத்துக்கும் சமனான நேரத்தை நீங்க ஒதுக்கணும். அதான் நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 2 யூனிட் படிக்குது. ஒரு நாளைக்கு அதே நாள்ல திங்கட்கிழமையில நான் இந்த காலையில 3:30க்கு எழும்பி 3:30ல இருந்து 7 மணி வரைக்கும், நான் சொன்னேன் 3:30க்கு எழும்பிடுவோம், 7 மணி வரைக்கும் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2 அலகுகளையும் பார்த்து முடிச்சு பாஸ் பேப்பர் வினாக்களையும் பார்த்து கரைச்சு குடிச்சிட்டேன். இப்ப சின்ன சின்ன வேலை, 7 மணிக்கு போற என்ன உங்களுக்கு சின்ன சின்ன வேலை. அதுக்கப்புறம் 11 மணி வரைக்கும் ஒரு டைம் உண்டு இருக்கு பிள்ளைகள். 11 மணி வரைக்கும் அதுல ஒரு பாடத்தை, இது ஐசிடி பாடத்தை எடுங்க. ஐசிடி பாடத்தை எடுத்து அதுல ஃபுல் ரிவிஷன் கொடுக்கும். ரிவிஷன் கொடுத்துட்டு ஃபுல்லா நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல களைப்பு ஒன்று வரும். களைப்பு ஒன்று வந்த பிறகு 11 மணிக்கு ஒரு தூக்கம். தூங்கிட்டு ஒரு 12:30 வரைக்கும் தூங்கிட்டு எழும்புறீங்க. 12:30க்கு எழும்புறீங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பாடு அப்படின்னு போன பிறகு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ஒரு டைம் ஒன்று வரும். நான் அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்லுவேன். உடற்பயிற்சி பின்னேரத்துல ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். பாய்ஸ் சொன்னா வெளியில போயிட்டு விளையாடுவாங்க. கட்டாயம் விளையாடுவோம். அது மைண்டுக்கு வந்து பிள்ளைகள் ரிலாக்ஸ் ஆகும். தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அப்ப நாங்க ஒரு சின்ன உடற்பயிற்சி, பெண்களாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நட, ஒரு சின்ன ஒரு உடற்பயிற்சி, ஏதாவது சரி ஒண்ணும் நீங்க செய்யணும். சரிதானே? அப்ப எனவே உடற்பயிற்சி கட்டாயம். அதுக்கு பிறகு நான் என்ன சொன்னேன், 6 மணிக்கு மாறி ஸ்டார்ட். 6 மணில இருந்து நாங்க 11:30 வரைக்கும் என்ன பாடம், அடுத்த 3வது பாடத்தை படிக்கிறோம். அதுல ஒரு 2 அலகை வச்சு படிச்சுட்டு பாஸ் பேப்பர் ஃபுல்லாவே செய்யணும். இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பிள்ளைங்க. செஞ்சுட்டு வந்து ஒரு கட்டத்துல உங்களுக்கு முடிஞ்சிடும். என்ன நான் ஃபுல்லா படிச்சுட்டேனே, படிச்சு முடிச்சுட்டேனே இப்படின்னு இருங்க. பிறகு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, திரும்பவும் அதே ரிப்பீட் பண்ணுங்க. இப்படி ரிப்பீட் பண்ண பிள்ளைகள் அந்த எக்ஸாம்ல வருகின்ற 5 அவர் பேப்பரை நீங்க சிம்பிளா எக்ஸாம எழுதி சிட் பண்ணி முடிச்சிருவீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு திருப்தியோடு கிடைக்கும். ரைட். அதான் நாங்க கீழே போட்டிக்கிறோம் பாருங்க. சோசியல் மீடியா கண்ட்ரோல் கட்டாயம். போனை நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த ஜூம் கிளாஸுக்கு மட்டும்தான் போன் யூஸ் பண்ணணும். ஜூம் கிளாஸுக்கு மட்டும்தான் போன் யூஸ் பண்ணணும். சும்மா நீங்க ஒரு டிக்டாக்குள்ள போயிட்டீங்க, பேஸ்புக்குள்ள போயிட்டீங்க, இன்ஸ்டாக்குள்ள போயிட்டீங்க, யூடியூபுக்குள்ள போயிட்டீங்க, வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா உங்களோட டைம் அது செதைச்சிரும், டைமை குன்றும். உங்களோட ஏ-லெவல் கனவை ஒரு வேலை இல்லாமல் ஆக்கிரும் இந்த போன். சும்மா நீங்க ரீல்ஸுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு டைமிங் கிடைக்காது. பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு ரீல்ஸையும் பாக்குறதுக்கு ஆசையா தான் இருக்கும். மேல மேல தள்ளி 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 தள்ளிட்டு போவே எங்களுக்கு ஆசையா தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்களும் எங்களுக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும். இதை பாக்குறதுக்கு ஆசையா. ஆனால் உங்களுடைய நேரத்தை கொன்றும், நேரத்தை கொண்டு போடும். எனவே சோசியல் மீடியா, இப்ப போனை நான் இல்லாமக்கிறதுக்கு ஒரு வழியை ஒன்று சொன்னேன். உங்களோட பேரண்ட்ஸ்ட கொடுங்க. உங்களோட பேரண்ட்ஸ்ட கொடுங்க. இல்லாட்டி அந்த போனை ஒரு லொக்கருக்குள்ள வச்சு லொக் பண்ணிட்டு அந்த துறப்பை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருங்க. நான் கேட்டாலும் நீ தராத, நான் உன்னோட சண்டை பிடிச்சாலும் தராத, இப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருங்க. அப்ப நீங்க எழும்பிட்டு போகும் பொழுது ஆஹா அந்த ஆள்கிட்ட இருக்குது எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு மன இது வந்துடும் உங்களுக்கு. போனை கொஞ்சம் அங்கால எடுத்து வச்சிருங்க. அதுக்கான வழியையும் சொல்லிக்கிட்டோம். ரைட். ரைட். பிள்ளைகள் பாருங்க, பயிற்சி முறைகள், ஸ்டடி மெத்தட்ஸ், எப்படி நாங்க ஸ்டடி பண்றது, எப்படி மெத்தட், எப்படி படிக்கிறது. இப்ப நாங்க பார்த்தோம், இப்ப படிச்சு அது முன்னுக்கு நாங்க சொன்னோம் ஒரு இதுல. அடுத்து வந்து பிள்ளைகள் பாட புத்தகத்தை நாங்க முழுமையாக வாசிக்கணும். இது நான் நேரத்தோட சொன்னேன். பாட புத்தகத்தை முழுமையா வாசிக்கணும். இப்ப உதாரணமா யூனிட்டா தானே படிக்கிறோம். இப்ப உதாரணமா பிள்ளைகள் டீச்சர்ஸ் கைட் உங்களுக்கு இருக்கு. டீச்சர்ஸ் கைட், ரைட். அதை வந்து கட்டாயமாக நீங்க போட்டோ காப்பி பண்ணி படிங்க. அதுல நிறைய கேள்விகள் வரும். டீச்சர்ஸ் கைட தவிர வேற ஒரு கேள்வி வருது என்று சொன்னா அது அப்படி ஒரு கேள்வி வராது. டீச்சர்ஸ் கைட முழுமையா கரைச்சு குடிச்சிட்டு போய் பாருங்க பிள்ளைகள். டீச்சர்ஸ் கைட் என்னது, அது கட்டாயமாக அதுல இருந்து நிறைய கேள்விகள் அதுல இருந்து தான் வரும். அந்த டீச்சர்ஸ் கைட்ல பிள்ளைகள் அதுக்கு வந்து பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் சுருக்கு குறிப்பு ஷார்ட் நோட்ஸ் சொல்ற பாருங்க. இப்ப டீச்சர்ஸ் கைட நீங்க காப்பி பண்ணி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கீங்க. எடுத்து வச்சதன் பிற்பாடு
அதுல நிறைய ஷோர்ட் நோட்ஸ்கள் எடுக்கணும். நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கிறவங்க அதுல இருந்து ஷோர்ட் நோட்ஸ். இப்போ உதாரணமா யூனிட் 1 அரசறிவியல். அரசறிவியல்னா என்ன அப்படின்ற ஒரு முதலாவது அழகு வருது. அந்த அழகுகளை நாங்க என்ன செய்யணும்? நம்மளே கேள்வி தயாரிக்கணும். அரசறிவியல் என்றால் என்ன? சிறு குறிப்பு எழுதுக. நம்மளே ஒரு 2 வரைக்கும் விட எழுதுறது. இன்னொரு கேள்வி. அப்ப யூனிட் 1க்குள்ள ஒரு 100 கேள்வி நானே எடுத்து 100 கேள்விக்கும் நானே ஆன்சர் எழுதுறேன். எழுதி இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு மைண்ட்ல பதிஞ்சிடும் விட. என்ன எழுத 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 பிள்ளைகள் உங்களுக்கு எங்க பிராக்டிஸ் ஆகும்னு சொன்னா எக்ஸாம்ல எழுதுறது உங்களுக்கு ஈஸியா ஆகும். பிள்ளைகள் ஒரு நல்ல சம்பவம் ஒன்று இது என்னன்னா, இஸ்லாம் பாடம். இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு ஆள் போய்க்கிறார். போனா அவருக்கு எல்லா கேள்விக்குமே விட தெரியும். எல்லா கேள்விக்கும் விட தெரியும். அவ்வளோ இவர் என்ன செஞ்சாருன்னா மனுஷன் முதலாவது கேள்விக்கு சும்மா அப்படி எழுதிக்கிறார். சரிதானே? எழுதினா முதல் கேள்விக்கு மட்டும்தான் எழுதிக்கிறாரு. டைம் முடிஞ்சிட்டு 3 ஹவர் முடிஞ்சிட்டு 3 ஹவர் எழுதிக்கிறாரு. 10 பக்கத்துக்கு கூட எழுதிட்டார். முதலாவது கேள்விக்கு பக்கத்துக்கு 12 பக்கத்துக்கு எழுதலாம். அப்படியான ஒரு கேள்விதான்.